அண்ணா மறுபிறவி அப்படிங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா திரும்பி சீக்கிரம் எங்ககிட்ட வந்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சீரியல் ஆக்ட்ரஸ் சுஜிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அண்ணனோட பிரிவை ஒட்டி இந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலான போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் தனமணி அப்படின்னாலே எல்லாருக்கும் நம்ம சுஜிதா அவர்கள் தான் ஞாபகம் வருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட அண்ணன் ரீசெண்டாக கிரண் அப்படிங்கிறவங்க சமீபத்தில் ஜாண்டிஸ் மஞ்சள் காமாலை காரணமாக மரணம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரும் வந்து பல படங்களில் நடிச்சிருக்காரு. அண்ட் இவர் வந்து ஒரு படத்தை கூட டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் கூட சீக்கிரமாகவே வர இருக்குது. இப்படி இருக்க நேரத்தில் அவரோட மறைவு அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே பேரதிர்ச்சியாக இருந்தது. அண்ட் அவங்களோட குடும்பத்துக்கு பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க நேரத்தில் இப்போ சுஜி வந்து இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க அண்ணன் கூட இருக்கிற ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷ்னலான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சேட்டா, ரெஸ்ட் இன் பீஸ். நீங்கள் என்னோட அண்ணன் மட்டும் கிடையாது, எனக்கு அப்பா, ஹீரோ எல்லாமே நீங்கள் தான். நான் உங்களோட டேலண்ட்டையும் உங்களோட பேச்சையும் பார்த்து அவ்வளோ அட்மையர் பண்ணியிருக்கேன். நிறைய வழியில் நீங்கள் என் கூட தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் என்றைக்குமே உணர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதாவது மறுபிறவி அப்படிங்கிறது நிஜமாகவே உண்மையாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே நீங்கள் எங்கள் கூட திருப்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாக போட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய பேரும் அவங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம கொக்கரக்கோ சேனல் சார்பாக சுஜி அவர்களோட அண்ணனுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கலாம்.